இந்த பையன் ஈன பையன் சொல்கிறான், அனிதா மரணத்தில் போயிட்டு எல்லாமே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தோம், அந்த ஸ்கிரிப்ட் மாதிரியே அவர் பண்ண ஆரம்பித்தார். 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி அரசியல் பண்ணுறதுக்காக அப்போ இருந்தே நாடகம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறான். நாங்கள் தான் காசு கொடுத்து இந்த மாதிரிலாம் டிவிக்கு மேலே அவதூறுகள் பரப்புறதுக்காக நாங்கள் காசு கொடுத்தோம் அப்படின்னு நாங்கள் சொல்லவா? என்ன ஆதாரம் இருக்குது? இந்த கருங்குரங்கு தாயோலி நானும் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறேன், இவன் ரொம்ப அவதூறு பண்ணுறான். என்னடா ஆதாரம் இருக்குன்னா கேட்க மாட்டாங்க. இப்போ டிவிக்கு விஜய் அவர்கள் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி அவதூறு எல்லாம் பரப்பத்தான் செய்வாங்க, கண்டுக்காதீங்க விட்டுருங்கன்னு சொல்றாங்க. ஆனா எப்படி இப்படி அவதூறு பரப்பலாம்? உங்கள்ட்ட எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா அதை காட்டுங்க, அப்ப இல்லைன்னா வாயை மூடிட்டு இருங்க அப்படின்ற ஒரு இதுக்கு கொண்டு வரணும். இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. தயவு செஞ்சு அவதூறுகள் கிளப்புறதுக்கு சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ கீழே இருக்கிறவங்க அதை கேள்வி கேட்கணும். இல்லை அப்படின்னா இப்படியே இது ரொம்ப அவதூறுகள் பரப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க, கண்டுக்காம விட்டுருங்க அப்படின்னு சொல்றது எனக்கு நியாயமா படலை. அவரு வந்துட்டு இருக்கிற வேலைகள்ல அவருக்கு பேச வேண்டாம், செய்ய வேண்டாம். ஆனால் அவரு கீழே இருக்கிற நம்மெல்லாம் வந்துட்டு கேள்வி கேட்கணுமா இல்லையா? புரிஞ்சுக்கோங்க நண்பா. தயவு செஞ்சு இதை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போங்க. இந்த மாதிரி அவதூறு பரப்புறவங்களெல்லாம் விடவே கூடாது. நன்றி.